ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்த பைத்தானில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஆப்ஜெக்டில் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் ஊப்ஸ் கான்செப்டில் நமக்கு 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது கிளாஸ் மெத்தட், ஸ்டாட்டிக் மெத்தட், இன்ஸ்டன்ஸ் மெத்தட். ஓகே, ஸோ கிளாஸ் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ஸ் மெத்தட்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம நார்மலாக எப்பயும் யூஸ் பண்ணுவோம்ல, இதை பாருங்கள், நான் செல்ஃப் யூஸ் பண்ணி ஸோ நான் இங்கே இருக்கிற இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்டில் நான் வந்து இங்கே ஃபெச் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எப்பயுமே பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் மெத்தடில் வந்து வரும். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் மெத்தட். ஓகே, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே இன்ஸ்டன்ஸ் மெத்தட். ஓகே, 2 more மெத்தட்ஸ் இருக்குங்க. ஓகே, நான் அதுதான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்லாம் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் செல்ஃப்னு ஒரு ஆப்ஜெக்ட்லாம் நான் என்ன பண்ணுறது, கால் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருப்பேன். செல்ஃப்ன்ற அந்த கீவேர்டை யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணுவேன், ஆல் த ஆட்ரிபியூட்ஸை நான் ஃபிச் பண்ணி எடுத்திருப்பேன். ஓகே, இதுக்கு பேர் தான் நான் சொல்லுவேன் இன்ஸ்டன்ஸ் மெத்தடு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் மெத்தட். ஓகேங்களா? ஸ்டாட்டிக். ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் மெத்தட். ஓகே, இந்த ஸ்டாட்டிக் மெத்தட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ நம்ம வந்து இங்கே வந்து பாருங்க செல்ஃப்னு கொடுத்துருக்கோம்ல, இந்த செல்ஃப் எதுவுமே இருக்காது. ஓகே, ஜஸ்ட் இப்போ ஒரு அடிஷன் பண்ணுறோம்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு 2 வேல்யூஸ் தேவைப்படும். கரெக்டுங்களா? அதாவது எக்ஸ் ஒரு வேல்யூ வேணும், ஒய் ஒரு வேல்யூ வேணும். கரெக்டுங்களா? இந்த 2 வேல்யூ மட்டும் தான் நான் கொடுப்பேனே. இந்த செல்ஃப்ன்றதே நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். ஓகே, இந்த செல்ஃபை நான் மென்ஷனே பண்ண மாட்டேன். ஓகே, எனக்கு செல்ஃப் தேவைப்படாது, இந்த 2 பேராமீட்டர்ஸ் மட்டும் இருந்தால் போதும். நம்ம நார்மலாக எப்படி ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுவோம், அந்த மாதிரி டேரெக்டாக நம்ம பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் வந்து நான் வந்து ஜஸ்ட் கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் கமெண்ட் இட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு நியூவாக ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறேன். ஓகே, நியூவாக ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை வந்து அடிஷன் பண்ண போகுது. ஓகே, லைக் அடிஷன். நீங்கள் காலேஜஸ் படிக்கும் போல உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் பி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த கால்குலேட்டர் ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஓகேங்களா? ஜஸ்ட் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணால் அந்த ஃபங்க்ஷன்லாம் க்ரியேட் பண்ணுவீங்க. ஓகே, ஜஸ்ட்டு நான் இப்போ இதை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகே, எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஆர்எல்ஸ் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுங்கள். ஓகே, ரிட்டர்ன் பண்ணிப்போம். ரிட்டர்ன் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகே, இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன் பாருங்கள், கஸ்டமர் 1 டாட் அடிஷன். ஓகே, இதுதானே என்னுடைய ஃபங்க்ஷன், இது வந்து என்னுடைய ஆப்ஜெக்ட். ஓகே, நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இது என்னுடைய ஆப்ஜெக்ட். ஓகே, ஒரு கிளாஸ் இருக்குன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறது தான் ஓகே நம்மளுடைய கோலே. ஓகேங்களா? மல்டிபிள் ஆப்ஜெக்ட் நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நிறைய பேர் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க, இது என்ன அப்படின்ட்டு. இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணோம். ஒரு ஆப்ஜெக்ட் நேம், தென் கிளாஸ் நேம். ஓகே, இன்சைடில் நான் வந்து டைனமிக்காக வேல்யூ பாஸ் பண்ணுறதுக்கு டைனமிக்காக வேல்யூ கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த கன்ஸ்ட்ரக்டர் உங்களுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, நவ் ஜஸ்ட் புட் 1,2. இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரணும்னா 3ன்னு வரணும். ஓகே, நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். ஓகே, இந்த எரரை வந்து நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஓகே, என்ன சொல்லியிருக்கேன்னா, அடிஷன் டேக்ஸ் 2 பொசிஷன். ஓகே, பொசிஷனல் ஆர்குமெண்ட், பட் 3 ஆர் கிவன். ஓ, 3 ஆர் பி கிவன். ஓ, ஹியர் இஸ் தி வி கிவன் ஒன்லி 2 ப்ரோ. நம்ம 2 தானே கொடுத்துருக்கோம், 2 வேல்யூ தானே இருக்குது, ஒரு வேல்யூ. ஓகே, அண்ட் அனதர் வேல்யூ 2 வேல்யூ, பட் இட் ஷோ லைக் வி கிவன் 3. ஓ, வாட் ஹேப்பன் ப்ரோ, நம்ம 2 தான் கொடுத்துருக்கோம், பட் 3 கொடுத்துருக்கோன்னு சொல்லுது அப்படின்னா டோன்ட் வரி. ஓகே, டோன்ட் வரி. இப்போது இது பிகைனில் எப்படி ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓகே இதை கொடுப்பீங்க. ஓகே, பேங்க் அக்கௌண்ட்
பேங்க் அக்கௌண்ட் அதாவது கிளாஸ் நேம் ஓகேவா. தென் ஆப்ஜெக்ட் நேம் ஓகே, ஆப்ஜெக்ட் நேம் ஃபங்க்ஷன் அடிஷன் ஓகே, அடிஷன் ஃபஸ்ட்டு ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, கிளாஸ் நேம் கொடுப்பீங்க ஓகே. தென் என்ன ஃபங்க்ஷனோ அதை கொடுப்பீங்க. இன்சைடில் என்ன ஆகும், 1, 2, ஓகே ஆப்ஜெக்ட் நேம் கஸ்டமர் 1 இதுதான் ஆப்ஜெக்ட் நேம், இது வந்து பாஸ் ஆகும் ஓகே. பட் நம்ம வந்து இந்த வேல்யூ தான் கொடுத்துருப்போம் ஓகே. பட் பேக்ரவுண்டில் ஓகே, இப்போ இது என்னவா கன்சிடர் ஆகுனா, இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும், இன்ஸ்டன்ஸ் மெத்தடாக கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஓகே. இது வந்து கன்சிடர் ஆஸ் அ இன்ஸ்டன்ஸ் மெத்தட் ஓகே, இன்ஸ்டன்ஸ் மெத்தட். இப்போ இதை இன்ஸ்டன்ஸ் மெத்தடாக கன்சிடர் பண்ணதால் தான் நமக்கு வந்து இந்த எரரை த்ரோ பண்ணுது ஓகே. இன்ஸ்டன்ஸ் மெத்தட்னா என்ன, செல்ஃப் வந்து பிளேஸ் ஆகிருக்கும் ஓகே, செல்ஃப் வந்து பிளேஸ் ஆகிருக்கும் ரைட்டுங்களா. செல்ஃப் இருக்கும் அதாவது இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கிற வேல்யூவை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரும், இங்கே செல்ஃப் இல்லை. ஸோ அதனால இது கன்சிடர் ஆஸ் ஏ இன்ஸ்டன்ஸ் மெத்தட். இப்போ அதனால தான் என்ன ஆகுதுன்னா இந்த 3 வந்து வந்திருக்கு, அதாவது இந்த கஸ்டமர் ஆப்ஜெக்ட்டும் வந்து பாஸ் பண்ணோம். ஸோ இதை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அட் எ ஸ்டாட்டிக் ஓகே, ஸ்டாட்டிக் மெத்தட். இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட், இது வந்து செல்ஃப் மெத்தட் எதுவுமே இல்லை. நான் இதுக்கு செல்ஃபோ இல்லை கிளாஸோ அந்த மாதிரி எந்த ஒரு நான் ஆப்ஜெக்டையும் பாஸ் பண்ண மாட்டேன். இந்த ஜஸ்ட் நான் வந்து கொடுக்குற வேல்யூக்கு எனக்கு வந்து ரிட்டனை பாஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஓகே. ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணோம் ஓகே, பிரிண்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ பிரிண்ட் ஓகே, பிரிண்ட் ஓகே. இப்போ பாருங்க எனக்கு 3 அவுட்புட் வாஸ் 3. கிளியரா? இப்போ ஸ்டாட்டிக் மெத்தட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கா உங்களுக்கு? நீங்கள் செல்ஃப் யூஸ் பண்ணீங்கன்னா ஓகே, அது கன்சிடர் ஆஸ் அ இன்ஸ்டன்ஸ் மெத்தட் ஓகே. ஸ்டாட்டிக் ஓகே, நீங்கள் செல்ஃப்லாம் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. உங்களுடைய லாஜிக் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக இருக்குது அப்படின்னா இந்த மெத்தடுக்கு டாப்பில் நீங்கள் அட் ஸ்டாட்டிக் மெத்தட்னு டைப் பண்ணுங்கள். இது கன்சிடர் ஆஸ் எ ஸ்டாட்டிக் மெத்தட். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது கிளாஸ் மெத்தட் ஓகே. கிளாஸ் மெத்தட்னா என்னன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம், பேங்க் நேமை வந்து சேஞ்ச் பண்ணுவோம் ஓகேங்களா. பேங்க் நேமை சேஞ்ச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க, இங்கே செல்ஃப்னு கொடுக்காம ஓகே, இங்கே பாருங்க ஆல் த ஃபங்க்ஷன்லேயும் நான் செல்ஃப் கொடுத்து தான் ஓகே, செல்ஃப் கொடுத்து தான் அந்த ஆட்ரிபியூட் நேமை வந்து கால் பண்ணியிருப்பேன். பட் இங்கே பாருங்க நான் செல்ஃப் கொடுத்துருப்பேன், பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்னு கொடுத்துருப்பேன். இந்த கிளாஸை கால் பண்ணியிருப்பேன். எதுக்குன்னா இந்த கிளாஸ் லெவல் ஆட்ரிபியூட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஓகே. கிளாஸ் லெவல் ஆட்ரிபியூட்டை சேஞ்ச் பண்ணுறது கிளாஸ் நேம் டாட் அந்த கிளாஸ் ஆட்ரிபியூட் நேம் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா, நியூ நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. பட் இது வந்து கரெக்ட் அப்ரோச்சானா கிடையாது ஓகே. நீங்கள் வந்து கிளாஸ் லெவலில் ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளாஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும் ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் மெத்தட் ஓகே. இது இன்ஸ்டன்ஸ் மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஓகே. இப்போ கிளாஸ் மெத்தடை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, சேம் ஓகே, இது சேம் லாஜிக்கை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஓகே. சேம் லாஜிக்கை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். டிஎஃப் ஓகே, நான் ஜஸ்ட் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும் ஓகே. நான் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் தான் பண்ணேன். இங்கே செல்ஃப் இருக்குங்கள ஓகே, நீங்கள் செல்ஃப் வேணுன்னா செல்ஃப் யூஸ் பண்ணிங்க. இங்கே ஃபங்க்ஷனை அதாவது இந்த கிளாஸ் நேமை கால் பண்ணுறதுக்கு பதிலாக செல்ஃப்னே கொடுங்க ஓகே, செல்ஃப்னே கொடுங்க. ஆனால் இந்த டாப் ஆஃப் த ஃபங்க்ஷனில் அட்டு கிளாஸ் மெத்தட் ஓகே, கிளாஸ் மெத்தட் இப்படி கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு நம்மளுடைய நியூ கம்பெனி நேமை வந்து சேஞ்ச் பண்ணணும் கரெக்டுங்களா. நியூ ஃபங்க்ஷன் நேமை சேஞ்ச் பண்ணணும், கம்பெனி நேமை கொடுக்கணும். நான் கொடுக்குறப்ப பாருங்க, கஸ்டமர் 1 டாட் ஓகே, இதனுடைய கிளாஸ் நேம் என்ன, பேங்க் சேஞ்சஸ் ஓகே. நான் கொடுத்து என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம், நியூ பேங்க் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகே. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன் ஓகே, அப்போ தான் உங்களுக்கு அவுட்புட் தெரியும்ல. ஸோ தென்
ஓகே ஓகே இது 2 கால் பண்ணுதா? ஓகே, எனிதிங் இஸ் ஃபைன். ஓகே, பட் அதுக்கு வேல்யூ கொடுக்கணும். நம்ம வேல்யூ என்ன கொடுக்கல. ஓகே, ரன் பண்ணுவோம். ஓகே, நியூ பேங்க் சேஞ்ச் ஆயிருக்கா? ஓகே, சேஞ்ச் ஆயிருக்குங்களா? பட் நான் வந்து பாருங்க, இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிப்போம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஓகே, நியூ பேங்க் அப்டேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் லெவல் ஆட்ரிபியூட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த கிளாஸ் மெத்தடை யூஸ் பண்ணாலே போதும். ஓகே, இது டைரெக்டாக கன்சிடர் ஆஸ் நீங்கள் வந்து கிளாஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கும். பட் எர்லியராக பாருங்கள், நான் கிளாஸ் நேமை கால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு கொஷின் வரும். இது விக்டேஷன் நீங்கள் சொன்னீங்க இன்ஸ்டன்ஸ் மெத்தடுக்கு தான் செல்ஃப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, பட் இங்கே பாருங்கள், நான் கிளாஸ் மெத்தட்லேயே நீங்கள் செல்ஃப் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செல்ஃப் யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் சிஎல்எஸ்ன்னு இந்த ஆட்ரிபியூட்டுக்கு வந்து சிஎல்எஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணுறதுக்கு சிஎல்எஸ் கொடுப்பாங்க. நீங்களும் சிஎல்எஸ்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் ஓகே, நீங்கள் ஏபிசிடின்னு கூட கொடுக்கலாம், XYZன்னு கொடுக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் கிளாஸ் கொடுத்துக்கலாம். பட் இது வந்து என்னன்னா, நீங்கள் கிளாஸ் மெத்தடை கால் பண்ணுறீங்கன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கனாலே அது வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே, நீங்கள் கிளாஸ் தான் கால் பண்ணுறீங்க, கிளாஸில் இருக்க அந்த ஆட்ரிபியூட்ஸை சேஞ்ச் பண்ணுறீங்க, இல்லை கிளாஸில் இருக்கிற ஒரு வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு இது வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். மிஷின் வந்து ப்ரோக்ராம் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். கிளியரா? ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். கிளாஸ் மெத்தட்னா என்ன, கிளாஸ் லெவலில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸ்டாட்டிக்னா வந்து செல்ஃபாக வந்து எதையும் பாஸ் பண்ணாமல் டைனமிக்காக, ஓகே, நம்ம வந்து டைனமிக்காக பாஸ் பண்ணாமல் எக்ஸும் ஒய்யும் மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன். ஓகே, ரன் பண்ண போல அதை நீங்கள் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுங்க. அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கும் லாஜிக்கு. அதுக்கு ஸ்டாட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணோம். இன்ஸ்டன்ஸ் மெத்தட்னா என்னன்னா, நம்ம நார்மலாக பார்த்தோம்ல கிளாஸில், ஸோ சேம் நம்ம ஒரு வேல்யூவை டைனமிக்காக பாஸ் பண்ணலாம். ஓகே, செல்ஃபை யூஸ் பண்ணி கால் பண்ணிக்கலாம் அந்த ஆட்ரிபியூட்டை. இந்த மாதிரி பர்பஸுக்கு தான் நம்ம இன்ஸ்டன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணோம். ஓகே, கிளியர்? I hope everyone clear. If you like this video, please like and subscribe, and also please enable bell icon to get latest video updates. Thanks for watching. We will meet next video.